ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ சேனலில் கருப்பு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி ஆஸ் யூஷுவல் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். ரொம்ப ஸ்பாயில் பண்ணாமல் ஒரு ஒன்லைனாக சொல்லிடுறேன். ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் வந்துட்டு ஜட்ஜு, லாயர்ஸு எல்லாருமே வந்துட்டு நீதியை பக்கம் போகாமல் காசை வாங்கிட்டு அநீதியாக வந்துட்டு கெட்டவங்களுக்கு வந்துட்டு வழி நடத்தி நல்லவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க விடாமல் தடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரியவர் வந்து ஒரு விஷயத்தினால பாதிக்கப்படுறாரு. ஒரு வக்கீலை பார்க்குறாரு. அதுதான் நம்ம ஆர்ஜே பாலாஜி. அவரும் வந்துட்டு நம்ம அந்த வயசானவருக்கு வந்து கெடுதல் பண்ணிடுறாரு. ஸோ அந்த வயசானவர் வந்து ரொம்பவே வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு கற்பனை கோயில் வந்துட்டு அந்த கோர்ட்டுக்கு வெளியில் ஒன்று இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருக்காரு. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆள் சொன்னார், இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கற்பனை வந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பாக நமக்கு வந்து உதவி செய்வான் அப்படின்ற மாதிரி பண்ணுறாரு. அந்த வயசானவர் என்ன பண்ணார், அப்புறம் அந்த சாமியாரை சொன்னது மாதிரி பண்ணி அவருக்கானதை வாங்கிக்கிட்டாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் சொல்லி ஆகணும் இந்த படத்தை பற்றி. ஸோ இந்த படத்தில் ஹீரோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம சூர்யா. அவருக்கு வந்துட்டு ஒரு 13 வருஷமாக வந்துட்டு நிறைய படங்கள் வந்துட்டு செட் ஆகலை. ரொம்ப நாளாக வந்து படங்கள் நடிக்காமல் வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை சில படங்கள்லாம் வரவே வராது. ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா வந்துட்டு அவர் எடுக்கிற படங்கள் ஹைப்புக்கு கொடுத்த மாதிரி வந்துட்டு அமையவே அமையாது. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கங்குவா, அதுக்கப்புறம் ரெட்ரோ வந்துச்சு. எல்லாமே வந்துட்டு கங்குவா பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டரான ஒரு படமாக கொடுத்துச்சு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணார். என்னவோ ஏதோ அந்த ஸ்டோரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அப்ளிகபிளாக நல்லாவும் இல்லை. அதுக்கப்புறம் ரெட்ரோ வந்துச்சு. ஆனாலும் அந்த படம் வந்துட்டு நல்ல படம் தான். ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்கல. ஸோ கருப்பு படம் வரும்போது இந்த படத்துக்கு வந்துட்டு அவ்வளோவா ஹைப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம டேரக்டர் வந்து ஆர்ஜே பாலாஜி, இவர் எப்படியே எடுக்க போகிறாரு, இவரும் வந்துட்டு சுமாராக தான் எடுப்பார் அப்படின்ற ஒரு ஹைப்போட தான் வந்து படத்தை போய் பார்த்தாங்க. ஸோ அதுவே வந்துட்டு இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்துட்டு மே 14 ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நைட்டு 13 நைட்டு வந்துட்டு போடுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு 9 AM ஷோஸ் வந்து கேன்சல் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் அப்படி தான் பார்த்தோன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு மெசேஜ் போடுறாரு, இந்த மாதிரி வந்துட்டு படம் வந்து வராது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபேன்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 9 மணி வரைக்கும் வெயிட் பண்ணாங்க, இந்த படம் வரும்னு. வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி ஒரு வீடியோ போட்டு இந்த மாதிரி வந்துட்டு நான் எதிர்பார்த்தேன் வரல அப்படின்னு சொல்கிற மாதிரி அழுகிற மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாகவே இருந்துச்சு. எதுக்கு இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவே வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே கீழே தள்ளிடுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தோடய வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அடுத்த நாளே வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. பயங்கரமான ஒரு வரவேற்பு வந்தது. செலிப்ரேஷன் கூட அவ்வளோவா நடக்காமல் ஒரு படம் வந்துட்டு இவ்வளோ வரவேற்பு எடுத்திருக்குன்னா அப்போ அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாசிட்டிவ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லுவேன்னு நம்புறீங்க. ஆனால் ஏஆர் ரஹ்மான் தான் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு வந்துட்டு கமிட் ஆக வேண்டியது. அதுக்கப்புறமா நம்ம சாய் அபிநயகர் வந்து கமிட் ஆகிருக்காரு. முழுக்க வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ஒரு பிஜிஎம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு பாதி ஹீரோவே நம்ம சாய் அபிநயகர் அப்படின்னு சொல்லலாம். செம்மையான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டு யார் வேணால் போடலாங்க. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு அனிருத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாய் அபிநயகர் அப்படின்னு தான் சொல்லலாம். சூப்பராக போட்டிருக்காரு. சாமி பாட்டெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக போட்டிருக்காரு. ராத்து ராசனாக இருக்கட்டும், காட் மோடாக இருக்கட்டும், எல்லா பாட்டுமே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு சவுண்ட் மிக்ஸோட செம்மையாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து மிஞ்சவே முடியாதுன்ற மாதிரி, இவருக்கு அப்புறம் யாருமே போட முடியாதுடா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாட்டை வந்து போட்டிருக்காரு. ஸோ செம்மையான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரோட சவுண்ட் மிக்சிங்கோட சாய் அபிநயகர் வந்துட்டு சூப்பராக கலக்கியிருக்காரு. டியூட் படத்தில் எல்லாருமே வந்துட்டு கிண்டல் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஒரே பாட்டை வந்துட்டு 4 விதமாக போடுவார், நல்லாவே இருக்காது. அதே மாதிரி வந்துட்டு இந்த காடு மோடே வந்துட்டு ஸ்லோ மோஷனு, ஸ்பீட் மோஷன் போட்டு அந்த மாதிரி மொக்கையாக்கிடுவார் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க. அதெல்லாம் வந்து அடித்து உடச்சிட்டு தரமான ஒரு செய்கை வந்து செஞ்சுருக்காரு. ஸோ சாய் அபிநயகர் தான் வந்துட்டு ஒரு செகண்ட் ஹீரோ இந்த படத்தில் அப்படின்னு வந்து சொல்லலாம். செகண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூர்யா சார் தான். அவர் வர சீன்ஸ் எல்லாமே வந்து அடிச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு.
அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வந்து இந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. அங்கங்கே தான் இவரே வருவார். ஆனால் அந்த வர scene எல்லாமே வந்து அடிச்சு மேலே டாப்பில் தூக்கி விட்டு போயிட்டே இருப்பார். அவரோட கண்ணில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஷாட் வச்சுருக்காங்க. ஆங்கிள் மாற மாற அவர் கண்ணு வந்து காட்டுற எல்லா ஸ்டைலும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. கருப்பர் வேஷம் போட்டுட்டுலாம் வந்துட்டு இன்டர்வலில் வருவார். அதெல்லாம் வந்துட்டு பார்க்கும் போதே வந்துட்டு கூஸ் பம்ஸாக இருக்குது. சூர்யா ஃபேன்ஸை தவிர்த்து நிறைய பேர் வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸே வந்துட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்துட்டு நான் ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்துட்டு பக்கா தியேட்ரிக்கல் மூமெண்ட்டு. சூர்யா சார் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஸோ சூர்யா சாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு பிளாக் பஸ்டராக இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக அமையும். ஸோ சூர்யா சார் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிங், வெர்சடைல் ஆக்டர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து செம்மையாக காமிச்சிருக்காரு. ஒரு பயங்கரமான கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சூர்யா சாருக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டரு, ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ண போற நீ இனிமே? கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? தேர்ட் பார்ட்டும் நம்ம அஜய் பாலாஜி இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் வந்துட்டு டைரக்ஷன் பண்ணி வில்லனாகவும் நடித்து ஒரு கான்ஃபிடென்ஸோடு இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுத்த கேரக்டரை வந்து நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரன் அப்படின்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு வயசான ஒரு கேரக்டர் தான். இவர் வந்துட்டு கேரளா ஆக்டர், இவர் நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இவர் தான் வந்துட்டு அந்த படத்திலே வந்து ரியல் லைஃபாக ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்திரனோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது. மற்றபடி வந்துட்டு இங்கே அதில் வந்துட்டு மன்சூர் அலிகான் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு த்ரிஷா நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவுக்கு வந்துட்டு அங்கங்கே ஒரு கேரக்டர் தான், அதை வந்துட்டு பக்காவாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தில் வந்துட்டு கருப்பணசாமி வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இந்த படத்தில் வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு அப்ளிகபிளாக இருக்குது. நல்லாவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. சாமி படம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இது வந்து கிரிஞ்சாகவும் போய் முடிஞ்சிருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு பயங்கரமாக போய் முடிஞ்சிருக்கலாம். அதை வந்துட்டு சூப்பராக வந்துட்டு ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம அஜய் பாலாஜி வந்து காமிச்சிருக்காரு. ஸோ ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரன்னு போயிடுது. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே பிசுறு தட்டினாலும் ஒரு தியேட்டர்கள் மூமெண்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம அஜய் பாலாஜி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது வந்து இந்த படத்தில் வந்து வில்லனாக நடிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு, நடிக்கலன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த கேரக்டர் வந்து நம்ம அஜய் பாலாஜி வந்து நல்லாவே நம்ம எல்லாருமே காமெடியாக பார்த்துருக்கோம். கமெண்ட்ரிலாம் வந்துட்டு பயங்கரமாக சிரிப்பாக பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதேமாதிரி நம்ம பார்த்ததுனால நமக்கு வந்து திடீர்னு வில்லனாக பார்க்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுக்கேற்ற மாதிரியும் வந்துட்டு அந்த கேரக்டரும் வந்துட்டு இருக்கவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து காட் வாசஸ் நார்மல் பீப்புள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ காட் வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வில்லன் வேணும்ல, அது வந்து இந்த படத்தில் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருந்தாலும் இவர் வந்துட்டு நான் போட்டு தள்ளிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே வந்துட்டு நம்ம சூர்யா வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. அது கனவா நிஜமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆசிலேஷனாக நமக்கு போயிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், ஆஹோ அப்படிதான், இதுதான் அப்படியா அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு சூப்பராகவே தியேட்டர்கள் மூமெண்ட்டாகவே என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. ஆனால் வந்துட்டு கதையோடு வந்து அது ஒட்டி இருக்கிற மாதிரி லைட்டாக வந்துட்டு தெரியல. ஸோ இதெல்லாம் தான் படத்தோட நெகட்டிவ். இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தியேட்டருக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பராக வந்துட்டு ஃபேமிலியோடு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஒரு வல்கர் சீன்ஸ் கிடையாது, ஒரு விஷயமும் கிடையாது. சூப்பராக இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்டாக வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்திலோட இன்னொரு பாசிட்டிவ் நான் சொல்ல மறந்துட்டேன். பயங்கரமான ஒரு பேக் போனாக இந்த படத்தில் வந்து ஜிகே விஷ்ணு இருக்கார். சரியான விஷுவல்ஸு, ரெட் கலர் டோனில் வந்து இந்த படத்தை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காரு. சூப்பர்பான ஒரு விஷுவல்ஸு, லைட்டிங்கில் இருக்கட்டும், அதில் இருக்கிற அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்துட்டு நம்ம ஜிகே விஷ்ணு வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. இவர் வந்துட்டு இதுக்கு முன்னாடி மெர்சல் பண்ணியிருக்காரு, பிகில் பண்ணியிருக்காரு, ஜவான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சூப்பர்பான ஒரு லைட்டிங்கோட
செம்மையான ஒரு விஷுவல்ஸோட இந்த படத்தை வந்து குடுத்துருக்காரு. ஒரு செம்ம ட்ரீட்டு கலர்ஃபுல்லா வந்து இந்த படம் வந்து குடுத்தது வந்து ஜி.கே. விஷ்ணு. ஃபைட் சீக்வென்ஸ், கோரியோகிராஃபி எல்லாமே வந்துட்டு பக்காவா இருக்கு. இன்ட்ரோ அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ன்ற மாரி சூப்பர்வா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கெல்லாம் ஆடி போயிடும். சாமியே வர அளவுக்கு வந்துட்டு நெறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய கம்பேக்கு நம்ம சூர்யா சாருக்கு. ரொம்ப வருஷம் வந்து எதிர்பார்த்து இந்த படம் வந்துட்டு பட்டி தொட்டிலாம் அடிச்சு தூக்கிட்டு இருக்குது. நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஓப்பன் மைண்டடா அந்த பாருங்க. ரொம்ப வந்துட்டு அந்த கிறிஸ்டோபர் நோலன் படம் ஃபேன்ஸ் இருக்கிறவங்க, அப்புறம் வந்துட்டு இந்த மார்ட்டின் ஸ்கார்செஸி அவங்கலாம் இருக்காங்களா, அந்த மாரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த படத்தை வந்து பார்க்க வேணாம் அப்படின்ற மாரி நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நல்லா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தியேட்டருக்கு மொமெண்ட்டா சூப்பர்வா வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னா இந்த படத்தை போய் கண்டிப்பா பாருங்க. ஒரு ஓப்பன் மைண்டடா இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட்டான ஒரு படம். ஸோ ஓடிடியில் பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு தியேட்டர்லேயே சீக்கிரமா பாருங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுக்கு வரட்டா.